my dear friends. A very good evening to you all. ரொம்ப நாளா நீங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கேள்விக்கான விடையா தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். This is an announcement video about a live course that is going to happen with respect to December 2024 NET examination in computer science discipline. இது என்னோட ரொம்ப நாள் ஆசை. நான் உங்க மூலமா அதை பார்க்கறேன். ரைட்? ஸோ வித்தவுட் மச் டிலே நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி இந்த ஆக்டிவிட்டி நடக்க போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். கூர்ந்து கவனிச்சுக்குங்க. நிறைய இம்பார்ட்டன்டான விஷயம் இதுல இருக்கு. ஃபர்ஸ்ட், ஆன்லைன் கிளாஸ்ல என்ன சார் பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமான பாசிட்டிவ்ஸ் லைவ் கிளாஸ். சப்போஸ் நம்ம லைவ் கிளாஸ் பார்க்க முடியலன்னா நமக்கு ரெக்கார்டிங் அவைலபிளா இருக்கும். நீங்க ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போய் தான் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்க வீட்டிலே உங்களோட இடத்துல இருந்து நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். so that it will be very easy and convenient for you. followed by that it will be a time saving because நீங்க டிராவல் பண்ணல, டைம் சேவ் ஆகுது. அண்ட் நீங்க ஏதாவது ஒரு கிளாஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னாலும் டெடிகேட்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அண்ட் தென் டெஃபினெட்லி ஒரு கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்னா அதுக்கான ரெண்ட் இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு ஏர் கண்டிஷன் செட் பண்ணணும். அதனால அதுல அப்புறம் ஃபேக்கல்டி டிராவல் பண்ணணும். ஸோ அதனால அதுல நிறைய இன்கன்வீனியன்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு காஸ்ட் இருந்துச்சு. பட் ஆன்லைன்ங்கிற பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஸோ காஸ்ட் அப்படிங்கிறது போத் நடத்துறவங்களுக்கும் சரி படிக்கிறவங்களுக்கும் சரி கம்மியா தான் இருக்கும். இதெல்லாம் இதோட பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெக்கார்டிங் லோட் இன்க்ரீஸ் ஆயிடும். என்ன ஒரு லெத்தாஜிக்னஸ் எல்லாருக்குமே வருதுன்னா, ஆன்லைன் கிளாஸ் தானே, இன்னைக்கு கிளாஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே கிளாஸை மிஸ் பண்றோம், செகண்ட் டே மிஸ் பண்றோம், தேர்ட் டே மிஸ் பண்றோம். அப்ப என்ன ஆகுதுன்னா அது பல்கா நமக்கு சேர்ந்துருது. ஒன்ஸ் அது நமக்கு பல்கா சேர்ந்துருச்சு அப்படின்னா நம்மளால அந்த யூனிட்டியே பார்க்க முடியாது. அது ஒரு பெரிய லோடா நம்ம பின்னாடி சேர்ந்துருது. நம்மளால அதை ப்ராப்பரா மேனேஜ் பண்ண முடியல. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் நெகட்டிவ்ஸ் தட் எவரி ஸ்டூடெண்ட் இஸ் ஃபேசிங். செகண்ட் ஒன், நம்மளோட ஓன் ப்ராக்ரஸை அந்த போர்ட்டல்ல நம்மளால பார்க்க முடியாது. தட் மீன்ஸ் நான் இன்னைக்கு இந்த லெக்சரை முடிச்சிட்டேன், நான் இன்னைக்கு இந்த கிளாஸை முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கு எனக்கு ஒரு ரிவார்டோ எனக்கு ஒரு ஹாப்பினஸ் தர மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அடுத்த நாள் காலைல எந்திரிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆன்லைன்ல எந்த போர்ட்டல்லையும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், டவுட் கிளியரிங் அப்படிங்கிறது வாட்ஸ்அப் மூலமா நடக்குது. தட் இஸ் தேர் இஸ் எ ஹியூஜ் வால் பிட்வீன் தி எஜுகேட்டர் ஆஸ் வெல் அஸ் தி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எஜுகேட்டர் நடுவில் ஒரு வால் இருக்கு. அப்ப அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமா தான் நீங்க ஷேர் பண்ணணும். அதுக்கப்புறமா போய் அந்த எஜுகேட்டர் கம்யூனிகேட் ஆகும். திருப்பி அங்கேருந்து திருப்பி இப்படி வரும்னு சொல்லிட்டு ஒரு டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சியா இருக்கு. A tends to B, B tends to C, then A tends to C இருக்குது. There is no direct relationship between A and C. I want to create that direct relationship with the help of a portal. I will explain it. Next one, இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் ஆர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்றது அப்படிங்கிறது நீங்க படிக்கிற என்விரான்மெண்ட் ஒன்னா இருக்கும். இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுறதுக்கு ஒரு கூகுள் டிரைவையோ இல்ல ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வீஸையோ நம்ம டிபெண்ட் ஆயிருப்போம். ஆல் அட் ஒன் பிளேஸ் அப்படிங்கிறது இல்ல. அதனாலயே நமக்கு அந்த என்விரான்மெண்ட் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ். ஸோ அட் த எண்ட் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, தேர் ஷுட் பி சம் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். அந்த ஒரு போர்ட்டல்னு ஒன்று இருக்கணும். நீங்க அங்கதான் வரணும், நான் அங்கதான் வரணும், நம்ம ரெண்டு பேருக்கும் டிரான்சாக்ஷன் அங்கதான் நடக்கணும். சோ தட் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு வந்துட்டா போக்கஸ் அப்படிங்கறத தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு ஒரு டிசிப்ளினை ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நிச்சயமா சக்சஸ் வேற எங்கேயும் இல்லை, நம்ம பக்கத்துல தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தோட தான் நான் இப்போ உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விஷயம் ஒரு நாள்ல என்னால கிரியேட் பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியும், நாள் கணக்கா, மாச கணக்கா, வருஷ கணக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பக்காவான ஆன்லைன் கோர்ஸை டிசைன் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கணும் அட் அஃபோர்டபுள் பிரைஸ். ஸோ தட் எவ்ரி ஒன் ஷுட் அஃபோர்ட் இட் அண்ட் கெட் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோர்ஸை நான் டிசைன் பண்ணியிருக்கிறேன். லாட் ஆஃப் ஆன்லைன் போர்ட்டல்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். NPTEL அரௌண்ட் 15 கோர்சஸ் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட். கோர்செரால, எடெக்ஸ்ல, யுடமில நிறைய கோர்சஸ் பண்ணியிருக்கிறேன். அங்க எல்லாத்துலயும் எனக்கு கிடைச்ச பாசிட்டிவ்ஸ், அங்க எல்லாத்துலயும் எனக்கு கிடைச்ச நெகட்டிவ்ஸ் ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு அங்க நான் எப்படி ஃபீல் பண்ணணும், நான் ஒரு ஸ்டூடெண்டா இருந்தேன்னா நான் என்னெல்லாம் எதிர்பார்ப்பனோ அது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு போர்ட்டலா தான் உங்களுக்கு கொண்டு வந்து இப்ப நான் கொடுக்குறேன், நான் பிரசன்ட் பண்றேன். ஆர் யூ ரெடி டு see that? I am very excited, உங்களை மாதிரியே. So let me show that. Are you ready? Hereafter our YouTube channel is not Parthasarathi Jayaraman. It is called Learn CS Academy. Now onwards, Learn CS Academy குள்ள நீங்க எல்லாருமே வந்துட்டீங்க. இதுக்குள்ளதான் நம்மளோட எல்லா விதமான டிரான்சாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எஜுகேஷன் நடக்க போகுது. I am happy to have you all in this particular portal. Right?
சார் போர்ட்டல்னு சொல்றீங்களே, அதுக்குள்ள என்னெல்லாம் சார் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இட் கண்டெய்ன்ஸ் ஆல் தி பாசிட்டிவ்ஸ் ஆஃப் ஆன்லைன் கிளாஸ். நாங்க உங்கள்கிட்ட சொன்ன எல்லா பாசிட்டிவ்னஸும் இதுல இருக்கும். அலாங் வித் தட் அந்த நெகட்டிவ்ஸ் நான் என்னென்னலாம் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணணும், அது எல்லாத்தையும் எராடிகேட் பண்ணிட்டு பக்கா பாசிட்டிவா என்னென்ன ஃபீச்சர்லாம் உங்களுக்கு அஃபோர்டபுளா கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஒண்ணா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த மாதிரி தான் நம்ம போர்ட்டலோட ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும். I am planning to launch a batch called Success Batch for this December 2024. திருப்பி நான் சொல்றேன், I am going to launch it for December 2024 காக நம்ம லான்ச் பண்றோம். This batch is called Success Batch. நீங்க ஒன்ஸ் நான் போர்ட்டலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா லாகின் உங்களோட பேசிக் டீடைல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்களோட லாகின் பேஜ்ல இந்த மாதிரி கோர்ஸ் டிஸ்ப்ளே ஆகும். நீங்க இந்த கோர்ஸை ஜஸ்ட் கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா யூ கேன் see this particular page where lot of lectures that are available. நான் என்னென்னலாம் உங்களுக்கு பாடம் சொல்லி தர போறேனோ அந்த லெக்சர்ஸ் எல்லாமே இந்த சைடு டிஸ்ப்ளே ஆகும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நான் டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற வீடியோ லெசன்ஸ் ஒன்னொன்னா ஓபன் ஆகும். லெஃப்ட் சைடுல நீங்க ஒரு வீடியோ பிளேயர் இருக்கும், அதுல என் லெக்சரை நீங்க பிளே பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா சார்? அப்ப லைவ் கிளாஸுக்கு தனியா காலையில லிங்க் அனுப்புவீங்களா, அங்க வந்து பார்க்கணுமா? நோ, லைவ் கிளாஸ் வில் ஆல்சோ பி இன்டகிரேட்டட். சோ லைவுக்கு தனியா லிங்க் வாட்ஸ்அப்ல எல்லாம் வராது. நீங்க இந்த போர்ட்டல்ல காலையில கிளாஸ் நடக்க போகுது இல்ல சாயங்காலம் கிளாஸ் நடக்க போகுதுன்னா நீங்க இந்த போர்ட்டலுக்கு வந்தீங்கன்னா அங்க லைவ்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டு நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். கிளியரா? ஒன் போர்ட்டல் எவ்ரிதிங் அட் ஒன் பிளேஸ். இதுதான் நம்மளோட தாரக மந்திரம். ரைட்? சோ மூவிங் ஃபார்வர்ட், செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சரா நான் என்ன ஃபீல் பண்றதுன்னா, நெகட்டிவ் நான் உங்களுக்கு சொன்னேன். டவுட் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்பை நம்பி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ஸ்அப்புக்கு போகும்போது என்ன பிரச்சனை இருக்குன்னா, நம்ம டவுட் கேட்கறதுக்கு உள்ள போவோம், அங்க 4 மெசேஜ் இருக்கும், அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், அப்படியே நம்ம டிராவல் ஆகி போயிருவோம். சோ அந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்கோம்னா, டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இங்க கிரியேட் பண்ணிருக்கோம். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஏபிள் டு see this. டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு டேப் இருக்கு. உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை நீங்க டைப் பண்ணலாம். எப்படி நீங்க வாட்ஸ்அப்ல சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி டைப் பண்ணலாம். இல்ல சார் நான் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன், அது கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியல அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு போட்டோ எடுத்து நீங்க இங்க அட்டாச் பண்ணலாம். The moment you attach and send this particular file, அது ஆட்டோமேட்டிக்கா கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்டரான எனக்கு வந்துடும். நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிடுவேன். சோ இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, கொஸ்டின் எப்படி கேட்கணுங்கிறத சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, நான் ட்ரீஸ் நடத்திருக்கேன், அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரீ அண்ட் கிராஃப்னு கேட்டிருக்காங்க. த மொமெண்ட் இட் கேம் டு மீ, நான் என்ன பண்ணுவேன்னா அதுக்கான ஆன்சரை ப்ரொவைட் பண்ணுவேன். அந்த கொஸ்டினுக்கு கீழேயே, சொல்றதை நல்லா புரிஞ்சுங்க, அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டினுக்கு கீழேயே நான் அதுக்கான ஆன்சரை கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்ப இதே கான்செப்ட் வாட்ஸ்அப்ல இருந்துச்சுன்னா என்ன போய் தேடணும், அதுக்குள்ள நான் என்னைக்கு அந்த கொஸ்டின் கேட்டீங்களோ அதை போய் தேடணும். லாட் ஆஃப் கிளிச்சஸ் வில் பி தேர். அப்ப ட்ரீஸ்ல அன்னைக்கு எனக்கு டவுட் வந்துச்சுன்னா நீங்க யோசிங்கன்னா போதும், அந்த பர்டிகுலர் மாடியூலுக்கு உள்ள போன உடனேயே உங்களோட பேர்ல கொஸ்டின் இருக்கும், அதுக்கான ஆன்சர் இருக்கும். சார் இதுல சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு, அதையும் நான் இங்கே நோட் பண்ணிக்கலாமான்னு நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க. அந்த டிஸ்அட்வான்டேஜையும் ஓவர் கம் பண்றதுக்கு தான் புக் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் கிரியேட் பண்ணிருக்கிறோம். இந்த புக் மார்க் டேப் என்ன பண்ணுன்னா, நீங்க ஒரு நோட் லைக் இதுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்குது அண்ட் இதுல வந்து n+1 நோட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு அப்படின்னு ஏதாச்சும் ஒண்ணு உங்களுக்கு முக்கியமா பட்டுச்சுன்னா நீங்க அதை இங்க டைப் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல நாளைக்கு இதை திருப்பி ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரிவைஸ் அப்படின்னு நீங்க போட்டு வச்சுக்கலாம். என்னென்ன குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நீங்க போட்டு வச்சுக்கலாம். புக் மார்க் இஸ் நத்திங் பட் த டிஜிட்டல் நோட்ஸ் தட் யூ கேன் கிரியேட் ஃபார் யுவர் செல்ஃப். இந்த நோட்ஸ் யாருக்கு தெரியும்னா உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். தட் இஸ் டிஸ்கஷன்ல நீங்க ஏதாவது போட்டீங்கன்னா எவரி ஒன் வில் சி. நல்லா புரிஞ்சுக்கணும், டிஸ்கஷன்ல நீங்க ஏதாவது போட்டீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஆனா புக் மார்க்ல நீங்க போட்டீங்கன்னா ஒன்லி ஒன்னுக்கு தான் தெரியும், அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், அது உங்களுக்கே உங்களுக்கான ஸ்பாட். சரியா? சோ டவுட் கிளியரிங் அப்படிங்கிறது ஒரே போர்ட்டல்ல வந்துருச்சு. முக்கியமான பாயிண்ட நோட் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரே போர்ட்டல்ல வந்துருச்சு. இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை ஆன்லைன் என்ன இருக்குன்னா, நான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமா உங்களுக்கு சொன்னது, நான் என்ன சொன்னேன்னா, இன்னைக்கு லெக்சர் நடக்குது, இந்த லெக்சரை நம்ம விட்டுறோம், நாளைக்கு லெக்சர் நடக்குது விட்டுறோம், அப்படியே நமக்கு சுமையா தாங்கி போயிருது அப்படின்னு சொல்றோம். அப்ப அதை விடாம இருக்க செய்யறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுதான் ஒரு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கான்செப்டை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா, ஒரு லெக்சர் முடியுது, முடிஞ்ச உடனேயே அதை பத்தின ஒரு சின்ன அசஸ்மெண்ட் இருக்கும். சின்ன அசஸ்மெண்ட்னா ஒரு 2 கொஸ்டின்ஸ் ஆர் 3 கொஸ்டின்ஸ், அங்க என்ன அந்த 1.5 மணி நேரம் பாத்தீங்களோ அதுல மட்டும்தான் இருக்கும். இந்த கான்செப்ட் எனக்கு ஏன் தோணுச்சுன்னா, நம்ம நிறைய NPTEL கோர்ஸ் பண்றோம், அந்த NPTEL கோர்ஸ் மண்டே அன்னைக்கு லோட் ஆகுது, அடுத்த வெனஸ்டே அன்னைக்கு தட் இஸ் தே ஆர் கிவிங் 10 days ஃபார் அசைன்மெண்ட். நீங்களும் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 10 days ஃபார் அசைன்மெண்ட் தர்றாங்க. அந்த 10 days தர்றதுனால நமக்கு என்ன பிரச்சனை ஆயிருந்தா,
இந்த 10 டேஸும் நம்ம பாக்குறது கிடையாது. புதன்கிழமை அசைன்மெண்ட்னா செவ்வாய்க்கிழமை ராத்திரியோ இல்ல திங்கக்கிழமையோ நம்ம எடுக்கிறோம். இந்த ஓவர்வெல்மிங்கா எனக்கு லெக்சர் எல்லாமே சேர்ந்துருது. சேம் திங் இஸ் ஹேப்பனிங் வித் ரெஸ்பெக்ட் டு எனி ஆன்லைன் கோர்ஸ். அப்ப அது தேங்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நான் யோசிச்சேன். ஒரு லெக்சருக்கு கீழேயும் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி உங்கள்கிட்ட செல்ஃப் அசஸ்மெண்ட் வாங்குனா இன்னைக்கு கிளாஸ் நம்ம முடிச்சிட்டோங்கிற திருப்தியோட நீங்க படிப்பீங்க. நாளைக்கு காலையில எந்திரிக்கணுங்கிற உத்வேகமும் உங்களுக்கு இருக்கும். அதனால செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படிங்கறத பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஈச் அண்ட் எவரி லெக்சரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சோ தட் நீங்க எந்த கிளாஸுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே சார், அது எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஒரு கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த டவுன்லோட்ஸ்ல அன்னைக்கு கிளாஸ்ல நீங்க என்ன பாத்தீங்களோ அதோட பிடிஎஃப் வந்துடும். அதுக்கு கீழேயே இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்கை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா, the moment you open the link, நான் இப்போதைக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் வச்சிருக்கிறேன். இந்த கூகுள் ஃபார்ம் மாதிரி உங்களுக்கு ஓபன் ஆகும். அதுல என்ன இருக்கும்னா 3 கொஸ்டின் இல்ல 4 கொஸ்டின் இருக்கும். எதை பத்தி இருக்கும்? அந்த 1.5 மணி நேரம் கிளாஸ்ல நீங்க பாத்தீங்க இல்லையா, அதை பத்தின கொஸ்டின் இருக்கும். அப்ப படிக்கிறோம், படிச்சதை உடனே வேலிடேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும்ல, நிச்சயமா பண்ணிடுவோம்ல. இதை நீங்க பண்ணணும். சார், இதை தாண்டி ஏதோ செல்ஃப் ப்ராக்ரஸ் பார்க்கலாம்னு சொன்னீங்களே, தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு படிச்சுட்டேன் அப்படிங்கறத என் கண்ணு முன்னாடி நான் பார்த்துட்டேன்னா திருப்பி நாளைக்கு நான் படிக்கிறதுக்கு வருவேன் இல்லையா? கரெக்டா? இப்ப சின்ன வயசுல ஸ்கூலுக்கு ஹோம்ஒர்க் எழுதி கொடுக்குறாங்க. அந்த மிஸ் குட்னு போட்டா நமக்கு ஹாப்பியா இருக்கும். வி குட்னு போட்டா ஹாப்பியா இருக்கும். வி குட்னு போட்டா ஹாப்பியா இருக்கும். அந்த மாதிரி நம்மளே நமக்கு போட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான ஒரு கொஸ்டின் கேட்டு அதோட விளைவா வந்ததுதான் இந்த பர்டிகுலர் ஃபீச்சர். நீங்க இந்த கிளாஸை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் முடிக்கிறீங்க அப்படின்னா, முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 3 டாட்ஸை பிளஸ் பண்ணீங்கன்னா மார்க் ஆஸ் கம்ப்ளீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ன இருக்கும்? மார்க் ஆஸ் கம்ப்ளீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா கோர்ஸ் அந்த கிளாஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். என்ன மாறிடுன்னு பாருங்க, லெசன் 1 of 1 கம்ப்ளீட்டட் அப்படின்னு மாறிடும். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், சார் ஆரம்பிக்கும் போது என்ன சார் இருக்கும்னு. வெயிட் பண்ணுங்க, நான் ஸ்லைடை காட்டுறேன். சோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த லெக்சரை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னா, இந்த கோர்ஸ் அனலிட்டிக்ஸ்ல எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு பாருங்க, 0% இருக்கும். அப்ப நீங்க என்ன உங்களோட ஜாப்னா, இந்த லெக்சரை ஃபுல்லா பார்க்கணும். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த அட்டாச்மெண்ட்ஸை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி மெட்டீரியல் தேவைப்பட்டா டவுன்லோட் பண்ணிக்கணும். அப்புறமா செல்ஃப் அசஸ்மெண்ட்டை எடுத்துக்கணும். எடுத்து முடிச்ச உடனே இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி மார்க் ஆஸ் கம்ப்ளீட்னு போடணும். மார்க் ஆஸ் கம்ப்ளீட்னு போட்ட உடனே இந்த 0% என்னவா கன்வெர்ட் ஆயிடும்னா 100% கன்வெர்ட் ஆயிடும். 100% கன்வெர்ட் ஆயிடும். ரைட்டா? இது 100% கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் லைக் இது 100% கன்வெர்ட் ஆயிடும். கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வியூ அனலிட்டிக்ஸ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லெசன் எல்லாமே 100% கம்ப்ளீட்டேஷன் வந்துடும். இதே கான்செப்ட் தான் அசைன்மெண்ட்டுக்கும், இதே கான்செப்ட் தான் குவிஸஸுக்கும். சோ தட் தேக்கமே இருக்காது. டெய்லி 100% பார்த்துட்டு தான் தூங்கணுங்கிற ஒரே ஒரு உத்வேகம் இருந்தா, டெய்லி 100% பார்த்துட்டு தான் தூங்கணுங்கிற ஒரே ஒரு உத்வேகம் இருந்தா 5 மாசத்துல நெட் உங்க பக்கத்துல வந்துடும். 5 மாசத்துல நெட் உங்க பக்கத்துல வந்துடும். தெளிவா புரியுதா? ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. லிசன் கேர்ஃபுல்லி. சோ இது மூலமா நான் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ண போறேன் அப்படிங்கறத ஒன்னொன்னா சொல்றேன். தெளிவா கவனிச்சுங்க. We are going to have live interactive sessions. Every day we will be having live interactive sessions, mostly Monday to Friday. Mostly Monday to Friday. If needed, we will go for Saturday. If needed, we will go for Saturday. There will be a dedicated 220 hours of lectures with respect to computer science alone. Computer science மட்டும் நான் 220 hours I am going to deal with each and every concepts of 10 units. எல்லாத்தையுமே நம்ம நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ் ஃபுல்லாவே பார்க்க போறோம். எல்லா யூனிட்டுக்கும் ஃபவுண்டேஷன் பார்க்க போறோம். எல்லா யூனிட்லயும் பிஒய்க்யூவை கிளாஸ்லயே டிஸ்கஸ் பண்ண போறோம். முடியலன்னா நம்ம ஹோம்ஒர்க்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். டவுட் இருந்தா போர்ட்டல்ல இருந்து கேளுங்க, அங்க நான் கொடுத்துறேன். ரைட்டா? ரெக்கார்டிங் வில் பி அவைலபிள். எவ்ரிடே ரெக்கார்டிங் வில் பி அவைலபிள். PDF material of each class will be available. PYQ with detailed discussion will be available. Followed by exclusive revision session. இந்த 220 hours தாண்டி இன்னும் ஒரு 30 ஹார்ஸ்க்கு that is minimum of 3 hours for each and every unit. We are going to have a dedicated revision session. Exam நெருக்கத்துல நம்ம பார்க்க போறோம். And then உங்களுக்கு எந்த நேரத்துல எந்த சந்தேகம் வந்துச்சுனாலும் டைரக்டா நீங்க என்ன தொடர்பு கொள்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது மூலமா டைம்லி கைடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதை பத்தி நீங்க worry பண்ணவே தேவை கிடையாது. பிளஸ் போர்ட்டல் மூலமா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்கஷன் ஃபோரம், உங்க டவுட்டை நீங்க அதே இடத்துல கேட்டுக்கலாம், அதே இடத்துல சால்வ் பண்ணிக்கலாம். ப்ராக்ரஸ் மானிட்டர் 100%ங்கிறத நம்ம டெய்லி பார்க்கணும். அதுதான் நம்மளோட ஒரே ஒரு குறிக்கோளா இருக்கும். டிஜிட்டல் நோட்ஸ் நீங்க மேக் பண்ணிக்கலாம் புக் மார்க் வச்சு. செல்ஃப் எவாலுவேஷன் நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கும் நான் உங்களுக்கு சொன்னேன், இட் இஸ் அ மஸ்ட் ட்ரை. நீங்க நிச்சயமா இதை டெய்லி பண்ணீங்கன்னா 100% ரிசல்ட் கேரண்டி. டவுட் கிளியரிங் இன் தி போர்ட்டல் இட்செல்ஃப் நான் அதுக்கு டெமோ காட்டிட்டேன். டாபிக் வைஸ் யூனிட் வைஸ் டெஸ்ட், எப்படி UGC நெட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி டாபிக் வைஸ் டெஸ்ட்.
ரைட்டா? டாபிக் வைஸ் டெஸ்ட், ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, யூனிட் வைஸ் டெஸ்ட், 2-3 யூனிட் படிச்சிட்டோமா, மல்டி யூனிட் டெஸ்ட். நிறைய பேர் ஃபெயில் ஆகுறது இந்த இடத்துக்கிட்ட தான். தட் இஸ் நிறைய பேர் மிஸ் பண்ற பார்ட் தான். டேட்டா ஸ்ட்ரக்சர்ல 50 கொஸ்டின் பார்த்திருப்போம், டிபிஎம்எஸ்ல 50 கொஸ்டின் பார்த்திருப்போம், சிஓஏல 50 கொஸ்டின் பார்த்திருப்போம். ஆனா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்த்திருக்க மாட்டோம். இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்த்திருக்க மாட்டோம். அதையும் நம்ம செய்ய போறோம். டாபிக் வைஸ் யூனிட் வைஸ் டெஸ்ட் followed by test series. Minimum, I am guaranteeing that minimum 3 full length tests will be there in our portal. It is equivalent to, it is very similar to what you are going to take in NET December 2024 with respect to computer science. So these are all the features I am going to provide. I am going to cut down all the problems that is present with respect to online education, and it is going to be a new revolution with respect to computer science. தெளிவா புரிஞ்சுங்க, என்னோட வாங்க, சேர்ந்து பயணிப்போம், நிச்சயமா ஜெயிப்போம். ரைட்? சோ உங்க மனசுல எல்லாருக்கும் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. சார், I can understand that it is a good platform, I can understand it have many features, so what about the price, sir? Okay, so I hope you are all able to understand there are a lot of nights and days behind this work. So the price is 12,999 for computer science paper 2. The price is 12,999. This is actual price, but இப்போதான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதனால இவ்வளோ பிரைஸ் உங்களுக்கு வைக்காம, even though it gives us very less profit, we are going with the inaugural offer of 8,999. This will be the price for this batch, that is for December 2024 batch. This will be the price, 8,999 for computer science. All the facilities that what I have told will be available for you exclusively, no doubt about it. And இப்பதான் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். நீங்க எல்லாரும் யூடியூப்ல எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து 1000 சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிருக்கோம். கிட்டத்தட்ட 115 வீடியோ அதுல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நீங்க எல்லாரும் லைவ் கிளாஸ் வேணும்னு கேட்டதுனாலதான் நான் செஞ்சேன். அதனால ஏர்லி பேர்ட் ஆஃபரா இன்னும் ஒரு 1000 rupees குறைச்சி 7,999 அப்படின்னு நான் எண்ட் அப் பண்றேன். பட் திஸ் இஸ் ஏர்லி பேர்ட் ஆஃபர். நம்ம கோர்ஸ் லான்ச் பண்ற டேட்டுக்கு முத நாள் வரைக்கும் தான் இருக்கும். தட் இஸ் we are going to launch the course on 12/7/2024. that is coming Friday நான் லான்ச் பண்ண போறோம். சோ அதுக்குள்ள நீங்க என்ரோல் பண்ணீங்கன்னா, that is before or on 11/7 Thursday குள்ள நீங்க இந்த கோர்ஸ் என்ரோல் பண்ணீங்கன்னா you can enroll for this rate, that is 7,999 க்கு என்ரோல் பண்ணலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான ஆஃபரையும் நான் இங்க சொல்ல விரும்புறேன். நீங்க எல்லாரும் போன வருஷம் நம்ம நார்மலைசேஷன் கோர்ஸ் பண்ணோம், அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ட்ரீஸ் கோர்ஸ் பண்ணோம், அண்ட் தென் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஒரு ஃபுல் கோர்ஸ் பண்ணோம். ஸோ அதுல எங்களுக்கு ஆதரவு தந்ததுக்காக அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபுல் கோர்ஸ் படிச்ச அந்த என்னோட ஒரிஜினல் ப்ரீவியஸ் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்காக பிளாட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 500 rupees நான் ப்ரொவைட் பண்றேன். தட் இஸ் கம் அலாங் வித் இயர்லி பேர்ட் ஆஃபர். ஸோ நீங்க அந்த கோர்ஸ் என்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா யூ கேன் கெட் திஸ் கோர்ஸ் ஃபார் 7,499. ஸோ இந்த பர்டிகுலர் கோர்ஸ் of worth 12,999, which is going to be going to the price of 8,999. You can access it with 1,500 rupees discount, so you can get it for 7,499. And there are some pre-G students who are working with respect to their parents money. Okay va, நீங்க parents money depend பண்ணிருக்கீங்க. so அந்த மாதிரி parents money depend பண்ணிருக்காங்க. இந்த 500 rupees offer I am extending for my SC students as well as the PG students who are pursuing their PG right now with respect to computer science. that is அவங்க எல்லாரும் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஆர் ஃபைனல் இயர் பிஜி இருந்தாங்கன்னா JRF கண்டிப்பா அடிக்க முடியும். கவலைப்படாம என்னோட வாங்க. I am going to launch this course with extra 500 rupees for these two category of people. so அவங்களுக்கு என்ன ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7,499 தான். right? I believe that it is nominal and you will understand the position. right? so the course launch, as I have already told, it is on 12/7/2024 Friday அன்னைக்கு நடக்க போகுது. சோ இத பத்தின டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. அண்ட் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணனும் இந்த கோர்ஸ், கண்டிப்பா நீங்க எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணனும், நீங்க எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும், நீங்க எல்லாரும் கிளியர் பண்ணிக்கணும். அத பத்தின மேலதிக தகவலுக்கு எப்படி சார் நாங்க ஃபீஸ் கட்டறது, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு, இன்னும் அடிஷனல் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த ரெண்டு நம்பரை நீங்க தொடர்பு கொள்ளலாம். we will be always helping you to access. ஓகே, உங்களுக்கு ஹெல்ப் பண்றது தயாரா இருக்கும். சோ அதுக்கப்புறமா நீங்க இந்த போர்ட்டலோட டெமோ தான் நான் உங்களுக்கு காட்டினேன். நீங்க யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரீயாவே யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதை பத்தி எந்த பிரச்சனையுமே கிடையாது. போர்ட்டலோட லிங்கையும் நான் வந்து என்ன பண்றேன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். நீங்க தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷனுக்கு போங்க, parthasarathy.learnist.com. ஓகேவா? சோ நான் இங்க எழுதுனா உங்களுக்கு மேபி புரியாம போயிடலாம். ஓகே, learnist.com இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு பேசிக் டீடைல்ஸ் லைக் மெயில் ஐடி அண்ட் உங்க நேமை மட்டும் கொடுத்து நீங்க ஃப்ரீயா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உள்ள போயிட்டு நான் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸையும் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க.
ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் why I am saying this. Everything at one place. யாரும் அதை ப்ரொவைட் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். அதை பெட்டரா யூட்டிலைஸ் பண்ணிட்டு நிச்சயமா நீங்க கிளியர் பண்ணிருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் என்ன பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு என்னோட யூடியூப் சேனலுக்கு போங்க. அதோட டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க்ல விடுறேன். ஹியர் ஆஃப்டர் அவர் யூடியூப் சேனல் இஸ் கால்ட் லேர்ன் சிஎஸ் அகாடமி. லேர்ன் சிஎஸ் அகாடமி, லேர்ன் சிஎஸ் அகாடமி. அதுக்குள்ள போங்க. போயிட்டு அரௌண்ட் 115 different videos are available with respect to data structure algorithm, DBMS, with respect to theory of computation, and with respect to software engineering. எல்லாமே அவைலபிளா இருக்கு. கிட்டத்தட்ட 115 வீடியோ இருக்கு. அந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. ஓகே, உங்களால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? the same style I am going to use in my class. ஓகேவா? அது உங்களுக்கு பிடிச்சிருக்குது, உங்களால ஃபாலோ பண்ண முடியுது, உங்களால என்னோட ஃப்ரீக்வன்சியை கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்னா சற்றும் தாமதிக்காம கோர்ஸுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை நம்ம சந்திப்போம். அதுல இருந்து நம்மளோட இனிமையான பயணத்தை தொடருவோம். டிசம்பர் மாசம் வெற்றிகரமா அதை முடிப்போம். ரைட்? நல்லா ஒரு விஷயத்த முக்கியமா தெரிஞ்சுங்க. பயிற்சி களத்தில் வியர்வை சிந்த யோசிப்பவன் போர்க்களத்தில் ரத்தம் சிந்த நேரிடலாம். அப்ப வரப்போற 5 மாசம் நமக்கு வரப்பிரசாதம். அதை எவ்வளவு தூரம் நம்ம ப்ராப்பரா பயன்படுத்திக்கிறோமோ பரீட்சை அன்னைக்கு நமக்கு ஜாலியா இருக்கும். எப்படி பிராக்டிஸ் பண்ணுங்கிறதுக்கு நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னா, பிராக்டிஸ் லைக் நெவர் யூ ஒன். பிராக்டிஸ் லைக் நெவர் யூ ஒன். இது வரைக்கும் ஜெயிக்காத அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். அந்த மாதிரி உங்களால பிராக்டிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற தெம்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு என்னோட வாங்க, நான் பாத்துக்கிறேன். அப்படி பிராக்டிஸ் பண்ணா ரிசல்ட் எப்படி சார் இருக்குன்னா, யூ கேன் பெர்ஃபார்ம் லைக் யூ நெவர் யூ லாஸ்ட். நீங்க எதுக்கும் தோக்காத மாதிரி உங்களால பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். அதுக்கான நம்பிக்கையை நான் தர்றேன். அதுக்கான பாடத்தை அத்தனையும் உங்களுக்கு எளிமையான முறையில புரியறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின் வித் மீ. Learn CS Academy will always be with you in helping hands. Right? Thank you so much for watching this video. Please do register for our course tomorrow. Call and enroll. Bye bye. Take care.